குறித்து இன்றைய தேதியில் உலக சுகாதார நிறுவனத்திடமிருந்தோ மத்திய அரசிடமிருந்தோ நம்ம அட்வைசரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எந்தவித அட்வைசரியும் வழங்கப்படவில்லை. இன்னொன்று, கோவிட் தொற்று உட்பட ஏனைய வைரஸ், பாக்டீரியா முதலுடைய அனைத்து பாதிப்புகளும் தொடர்ந்து சுகாதாரத்துறை மூலம் IHIP போர்ட்டல், இந்த போர்ட்டலில் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. மோர் தேன் ஒரு 4000 இன்ஸ்டிடியூஷன்ஸை ஆன் ஏ டெய்லி பேசிஸ் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 4000க்கான மேற்பட்ட இடங்களிலிருந்து இந்த சர்வீலன்ஸ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலம் ICMR, NIE சுகாதாரத்துறையுடன் இணைந்து 4 மாவட்டங்களில் 2 ரூரல் PHC, 2 அர்பன் PHC, மருத்துவக் கல்லூரி முதலிருந்து ஒரு சென்டினென்டல் சர்வீலன்ஸ். அது வந்து என்ன சொல்லுவோம்னா, வி மானிட்டர் ஆல் ILI அண்டு சாரி கேசஸ். ஸோ இதனால வைரஸ், கோவிட் போன்ற மற்ற வைரஸ்கள் தொற்று ஏதேனும் ஏற்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்காணிப்பு இருக்கிறதால தான் ஈவன் ஒரு சில கேசுகள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உருவானாலும் உடனே நமக்கு அதுக்குண்டான இண்டிகேஷன்ஸ் வருது. மற்றபடி பொதுமக்கள் இதை குறித்த எந்த பயமும் தேவையில்லை. சொல்லப்போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுகாதார கட்டமைப்பு வந்து மருந்து, மாத்திரைகள், பரிசோதனைகள், படுக்கைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கிறது. தேவைப்படும் போது இதை உடனுக்குடன் விரிவாக்குவதற்கான வழிமுறைகளும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால தேவையற்ற ஒரு பயம் யாருக்கும் தேவையில்லை. அதே நேரத்தில் பின்வரும் காலங்களில் ஏதேனும் இந்த மாதிரி தொற்று ஏற்பட்டால் அது முழுமையாக முறைப்படி பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். ஸோ அதனால இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு தேவையற்ற பயம், கோவிட் குறித்த பயமோ அச்சமோ தேவையில்லை. தமிழ்நாடு அரசு முழுமையாக இதற்குண்டான சர்வீலன்ஸ் மெக்கானிசம்ஸை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு சூழ்நிலைகள் தொற்று ஏற்பட்டால் அது உடனுக்குடன் பொதுமக்களுக்கு முழுமையாக தெரிவிக்கப்படும். அதுவரையில் இதை குறித்த எந்தவித பயமோ பதட்டமோ தேவையில்லை.